செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உசந்த நாள். போன வாரம் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு எப்படி விரதம் இருக்கணுன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் நானும் இனிமேல் விரதம் இருக்க போகிறேங்கான்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் முருகரை நம்பினோர் கைவிடப்படார். எனக்கு என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் முருகரை நம்பினதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக நடந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 48 வாரம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறேன்னு ஒரு பெரிய வேண்டுதல் முருகர்கிட்ட வச்சேன். ஆனால் அது ஒரு பெரிய வேண்டுதல் தான். 48 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தாலே போதும்னு நினைச்ச ஒரு வேண்டுதல். ஆனா 3வது வாரம் விரதம் முடிஞ்சு அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா எந்தவித இடையூறும் இல்லாம எனக்கு நடந்துச்சு. அதனாலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இந்த செவ்வாய்க்கிழமை விரதத்துல கண்டிப்பா இருந்து பாருங்க. இதை தவிர வேற எப்படியெல்லாம் முருகருக்கு விரதம் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, முருகருக்கு பிடிச்ச பஞ்சாமிர்தம் செஞ்சு நீங்கள் சாமி கிட்ட வச்சு வேண்டிக்கலாம். பச்சை கலர் ட்ரெஸ் முருகருக்கு வசந்த நாள் அன்னைக்கு நம்ம போட்டுக்கலாம். அரளிப்பூ மாலை வாங்கி சாமிக்கு சாத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் விரதங்கள் இருக்கலாம்.